ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறேன். அதாவது ஒரு ஒரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில வந்து ஒரு ஒரு எதிர்பாராத விஷயங்கள் நிறைய நடந்திருக்கும். அதே மாதிரி என் வாழ்க்கையில 2, 3 எதிர்பாராத விஷயங்கள் நடந்திருக்கு. அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறது தான் இந்த வீடியோ இருக்கும். ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 5வது படிக்கும்போது சவுதி போயிட்டேன். சவுதி போனதுக்கப்புறம் அந்த நாட்டில் நான் என்னோட வாழ்க்கையில் அனுபவிச்ச விஷயம் தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். சவுதியாக இருக்கட்டும், மலேசியாவாக இருக்கட்டும், இப்போ தமிழ்நாடாக இருக்கட்டும், இந்த மூணு ஏரியாலையும் நான் என்னென்ன விஷயங்கள்லாம் அனுபவிச்சிருக்கேன், அதனால எனக்கு என்னென்ன ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத மட்டும் சொல்ல போறேன். இது ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ எடுக்கும்போது இது சொல்லலாமா வேணாமாங்கிற மாதிரி ஒரு தாட்ல நான் இருந்தேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. இதில் அம்மா அப்பா நீ சொல்லிட்டு இருக்கிறதா நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. பட் வந்து இதுதான் உண்மை. இதை வந்து நம்புறவங்களும் இருக்காங்க, நம்பாதவங்களும் இருக்காங்க. நம்பாதவங்க பற்றி நான் கவலைப்பட போறதில்லை. என்ன மாதிரியே எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கும். அவங்கலாம் வந்து இதை வந்து எப்படிடா அதை சொல்றதுன்னு யோசிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. அவங்களுக்கான உள்ள வீடியோ தான் அது. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம சவுதியில் நடந்த விஷயத்த சொல்லிடலாம். சவுதியில் வந்து நாங்கள் தமாம்ங்கிற ஏரியாவில் இருந்தோம். தமாம்ங்கிற ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சீகோ பில்டிங் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இருந்தோம். நான் சொல்ற விஷயம் வந்து எந்த வருஷத்துல கரெக்டாக நடந்துச்சுன்னா, சவுதியில வந்து ஒரு பள்ளிவாசல் கட்டி முடிக்கிற ஸ்டேஜில் வந்து அந்த பள்ளிவாசல்ல வந்து ஒரு சின்ன ஸ்பார்க்னால ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த வருஷத்துல வந்து கரெக்டாக அந்த விஷயம் நடந்த விஷயம். நான் அங்கே சவுதி போன வருஷம். அதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஏன்னா அது அந்த எந்த வருஷத்துல நான் சவுதி போனேங்கிறது எனக்கு சரி ஞாபகம் இல்லை. பாஸ்போர்ட்டை பார்த்தா தெரியும் மேபி. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் 5th படிக்கும் போது நான் சவுதி போனேன்னு சொன்னா, அப்போ வந்து நாங்கள் உம்ரா செய்ய போகும்போது தான் அந்த விஷயம் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். நாங்கள் உம்ரா செய்யறதுக்கு வந்து போயிட்டோம். போயிட்டு மக்கால போய் உம்ராலாம் செஞ்சாச்சு. போயிட்டு வரும்போது மதீனா போகணும். மதீனா போயிட்டு ஜும்மா தொழுதுட்டு அங்கே போய் நாங்கள் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு, அல்பேக்ங்கிற ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வந்து என்ன பண்ணோம், ரியாத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு வந்து போனோம். போகும்போது ஒரு அவசரத்தில் வந்து மக்கா போயிட்டு மக்காலேருந்து மதினா வந்தாச்சு. சரி எல்லா மக்காவும் போயாச்சு, மதினா வந்தாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சு ரியாத்தில் போய் ஒருத்தவங்க பார்த்துட்டு நம்ம ஊருக்கு போகலான்னு அத்தா சொன்னாங்க. சரி ஓகே, நமக்கு தான் லீவு இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ரியாத்துக்கு நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். போகிற வழியில் அல்கசிங்கிற ஒரு ஏரியாவில் என்ன பண்ணாங்க, அத்தா வண்டி நிறுத்தினாங்க. நாங்களாம் இப்போ ஃபுல்லாக தூக்கம். என்ன விஷயம்னா, நான் வந்து ஃப்ரெண்டில் உட்காந்துருப்பேன் கொஞ்ச நேரம். அதுக்கு எனக்கு தூக்கம் வரப்போ நான் பின்னாடி வந்துடுவேன். அதுமாதிரி என் மாமா கொஞ்ச நேரம் மட்டும் உட்காந்துருப்பேன், அவங்க தூக்கம் வரப்போ பின்னாடி வந்துடுவாங்க. மொத்தமே ஒரு 4-5 பேர் தான் போனோம் அந்த காரில். மாருதி சுசுகி 800 மாதிரி இருந்துச்சு அந்த கார். எனக்கு தெரிய ஞாபகம் இல்லை. சின்ன கார், அத்தாவோட ஃபேவரட்டான காரு, அத்தாவோட சென்டிமெண்ட்டான காரும் கூட அதுதான். எங்கே ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு போகணும், ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னா அத்தான் அந்த காரில் தான் அதிகமாக போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காரு தான் எடுத்துட்டு நாங்கள் உம்ரா கிளம்புறோம். வழக்கம் போல் எல்லா ப்ராசஸிங் முடிச்சுட்டு நாங்கள் திரும்ப ரியாதுக்கு போயிட்டு இருக்க அல்கஸ்ங்கிற இடத்துல அப்பா கார் நிறுத்துறாங்க. அம்மா வந்து முன்னாடி உட்காந்துருக்காங்க. நானு, என் மாமா, என் தங்கச்சி 3 பேர் பின்னாடி உட்காந்துருக்கோம். அதில் நான் வந்து தூக்கத்தில் இருக்கேன். தூக்கத்தில் நான் அப்படியே முடிச்சுக்கிட்டு கார் ஏன் அப்பா நிப்பாட்டுறான்னு கேட்டால், இல்லைப்பா அத்தை அங்கே போயிருக்கேன் வந்துருவாங்கன்னு அம்மா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு கார்ல பாட்டு ஓடிட்டு இருந்தேன். என்ன பண்ணேன், டக்குனு அம்மா பாட்டை நிறுத்திட்டாங்க. என்ன கேட்டேன், ஏம்மா பாட்டை நிறுத்தினேன் அப்படின்னு கேட்கும்போது, கொஞ்ச நேரம் சும்மா இரு, நான் வந்து சொல்றேன் அப்படின்னாங்க அம்மா. வந்து வீட்டுக்கு போயிட்டு நான் சொல்றேன் அப்படின்னாங்களா அம்மா. ஏன் என்னாச்சு, ஏன் அம்மா ஒரு ஹார்ஷா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு விடிய காலத்துக்கிட்ட நம்ம போயிட்டு இருக்கும்போது என்னாச்சு, இந்த ஹைவேல வந்து இந்த பேரிகேட் போட்டிருப்பாங்க தெரியுமா, ரெண்டா பிரிச்சு இருப்பாங்களா, இது வந்து வர வண்டி, இது போற வண்டின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, அத்தா வந்து ஏதோ சம்திங் தூக்கத்திலேயே எதுலயும் என்ன பண்ணிட்டாங்க, காரை போய் இங்க இருந்து அத்தா வந்து அப்படியே ஒரு கண்ட்ரோல் இழந்து அப்படியே கார் இங்கிருந்து இங்க போகுது. இங்க போகும்போது அம்மா என்ன பண்ணிட்டாங்க, சுதாரிச்சுட்டாங்க. சுதாரிச்சு என்ன பண்ணிட்டாங்க, அந்த காரோட அந்த அத்தாவை தொடர்ல தட்டி ஹேண்ட்பர் வந்து திருப்பி விட்டாங்க. திருப்பி விட்டதுல என்ன பண்ணிச்சு, இந்த கார் வந்து ரோடுல இருந்து போய் டெசர்ட் பாலைவனத்துல போய் சொருகிடுச்சு. பாலைவனத்துல எங்களோடக்கு எல்லாமே சீட் பெல்ட் போட்டது ஒரு விஷயம். 2வது விஷயம் என்னன்னா, கார் வந்து கியர்ல இருந்தனால நமக்கு வந்து அப்படியே ஒரு ஒரு ஃபோர்ஸ்ல அப்படியே நின்றுச்சு சொருகி. இதே நியூட்ரலையோ இல்ல வந்து ஆக்சிலேட்டர் அத்தா கொடுத்துருந்தாங்களானோ, இன்னும் வந்து அதுக்கு பவர் இன்க்ரீஸ் ஆகி கார் அப்படியே 2, 3 சுருள சொருகி இருக்கும். அப்ப நாங்கலாம் போய் இது என்ன திடீர்னு இத்தனை, இதுக்கு முன்னாடியே நாங்க ஒரு 2 முறை உம்ரா செஞ்சிருக்கோம். அப்போ ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்துச்சு. இப்ப தமாம்ல வந்து லாஸ்ட் செக் பாயிண்ட் அதுதான். அதுக்கப்புறம் நேரா எங்க வீடு தான். ஸோ அதனால அத்தா என்ன பண்ணிட்டாங்க, நம்ம நேரா வீட்டுக்கே போய் தூங்கிடலாம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. நாங்க நினைச்சோம், சரி தூக்க கலக்கத்துல அத்தா வண்டி விட்டுட்டாங்க போல இருக்கு. புதுசா கேஷுவலா சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க ஒரு இடத்துக்கு வண்டியை நிறுத்திட்டு இறங்குனீங்க தெரியுமா, இப்பதான் இறங்க மாட்டீங்களா, ஏன் இறங்குனீங்கன்னு கேட்கும்போது அத்தா சொன்னாங்க, இல்லப்பா நான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னமோ மாதிரி ஒரு மாதிரி சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், சரி இது ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பயத்துல வண்டி நிறுத்திட்டேன்.
வண்டி நிறுத்திட்டேன். வண்டிய நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் நான் இறங்கி பார்த்தா ஒண்ணுமே இல்ல. நார்மலா தான் இருந்துச்சுனாலும் வண்டிய சுத்தியெல்லாம் பார்த்துட்டு ஒண்ணுமே பெருசா தெரியல. சரி அத எப்போதும் போல நம்ம வண்டிய பிஸ்ன்னு சொல்லி வண்டி எடுத்துட்டேன் அப்படின்னு அதான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அம்மா என்ன சொல்றாங்க, இந்த மாரி நீங்க இறங்குனீங்க தெரியுமா? அந்த இடத்துல நான் வந்து ஒரு 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 உருவத்த பார்த்தேன். அந்த உருவம் எப்படி இருந்துச்சுன்னா, கை கால்லாம் உடைஞ்சு போய் ஒரு மாரி தலைகீழ ஒரு மாரி அ அவங்க சொன்ன விஷயம் வந்து என்னால அந்த அளவு சொல்ல முடியுமான்னு தெரியல. ஆனா அவங்க சொன்னத அப்படியே நான் சொல்றேன். அந்த உருவம் பார்க்க எப்படி இருந்துச்சுன்னா, க தலை வந்து உடைஞ்சு 2ஆ பொளந்துருச்சு. பொளந்து 2 பக்கமும் அப்படியே தொங்குது. தொங்கிட்டு இருந்துச்சு. அந்த மாரி காலு, கையெல்லாம் வித்தியாசமா இருந்துச்சு. இது மனுஷன் மாரியே இல்ல. அதானே அது வந்து பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு மாரி கெட்ட ஒரு விஷயம் மாரி இருந்துச்சு. அது வந்து வண்டியில நீங்க இந்த பக்கம் திரும்பும்போது, அது இந்த பக்கம் அப்படியே உங்க பின்னாடி தான் வந்துச்சு. அத பார்த்துட்டு தான் என்னால ஒண்ணுமே சொல்ல முடியல. கத்தவும் முடியல. ஏன்னா எனக்கு பின்னாடி நிக்கிறீங்க. இங்க நிக்கிறீங்க. அது இங்க நிக்குது. இந்த உங்க பின்னாடி தான் அப்படியே நீங்க வருது. என்னால ஒண்ணுமே கத்தவும் முடியல. அத பார்த்துட்டு புள்ளைங்க நான் கத்துனா புள்ளைங்க எதோ தொறந்துருமோ என்னமோ ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணிட்டு டக்குனு பாட்ட ஆஃப் பண்ணிட்டு நான் ஓத ஆரம்பிச்சுட்டேன். ஓதுனதுக்கப்புறம் நீங்க வண்டியில ஏறி வந்தீங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிட்டே வந்தேன். அப்புறம் அந்த உருவத்தையே காணோம். அதுக்கப்புறம் தான் வந்து என்னாட்ட இத சொல்லாமலும் இருக்கணும், என்ன பண்றது யோசிச்சுட்டே இருக்கணும் என்ன பண்ணிட்டேன். நான் அத மனசுல நெனச்சுக்கிட்டே நான் வந்து உங்கள கவனிக்காம விட்டேன். நீங்க என்ன பண்ணிட்டீங்க, தூக்கத்திலேயே அதிலேயே வண்டி அப்படியே போயிட்டு இருக்கு வண்டி. என்ன ட்ராக் மாறுதே வண்டின்னு பார்க்கும்போது நீங்க அந்த பேரிகேட்ல விட்டுருக்கீங்க. இதுக்கப்புறம் அந்த லாரி வந்து ஃபிளாஷ் பண்ணி காமிக்கல. நானும் கவனிச்சிருக்க மாட்டேன். நம்ம பேரிகேட்ல வண்டி விட்டதுனால வண்டி என்னமோ நம்ம எல்லாருக்குமே ஸ்பாட் அவுட் ஆயிருக்கும். நல்ல வேளை லாரியில ஏறுனது நமக்கு ஆ லைட்ட வந்து ஃபிளாஷ் பண்ணி காமிச்சனால நான் வந்து என்ன பண்ணிட்டேன், உங்கள தட்டி பார்த்தேன். நீங்க எந்திரிக்கிற மாரி தெரியல. டப்புன்னு ஸ்டீயரிங்க திருப்பிட்டேன். ஸ்டீயரிங்க திருப்புனால பாலைவனத்தோட நம்ம போய் நின்னுட்டோம். 2, 3 வண்டி பெல்டி அடிச்சாலும் அதோட நின்றுச்சு. இல்லன்னா என்ன ஆயிருக்குமே தெரியல. அப்படிங்கிற மாரி அம்மா சொன்னாங்க. அப்பதான் அத்தா சொன்னாங்க, எனக்கும் அந்த மாரி தான் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்க போகுதுன்னு மனசு சொல்லுச்சு. அதனால தான் நான் வண்டிய விட்டு இறங்கி நின்னனே. நான் ஒரு உருவத்த பார்த்த மாரி இருந்துச்சு. அது உருவம்னா ஒரு 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 பூனை மாரி ஏதோ மாரி ஒண்ணு டக்குன்னு வண்டி கிட்ட வந்தோனே நான் என்ன பண்ணேன் வண்டிய நிறுத்திட்டு, நான் வந்து இந்த மாரி வண்டிய சுத்தி பார்த்தேன். ஏதோ அடிபட்டுருச்சா? ஏதோ ஆயிருச்சா? நான் அந்த விஷயத்த உங்கள்ட்ட சொல்லல. சொல்லாம நீங்க சொன்னா பயந்துருவீங்களோன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணேன், வண்டிய நான் நிறுத்திட்டு நான் கேஷுவலா இது பண்ற மாரி சுத்தி சுத்தி பார்த்தேன். ஏன்னா, அங்க வந்து என்ன ஆகும்னா, ஒட்டகம் அந்த மாரிலாம் வந்து போயிட்டு இருக்கிற வழியில வந்து கிராஸ் ஆகணும் போர்டு போட்டுருக்கும். அதெல்லாம் நான் படிச்சு பார்த்துருக்கேன். அப்ப எந்த அளவு நாங்க சுத்தி இருக்கோம். கார்ல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கார்ல சுத்துறது. சாப்பிடுறதுக்கு ரெஸ்ட் ரூம் இந்த மாரி தான் இறங்குறது. மத்தபடி கார்ல தான் சுத்துறது. வெயிலு பகல்ல அவங்களுக்கு எப்படி கொளுத்தும் உங்களுக்கு தெரியுங்களா? பாலைவனத்துல அந்த வெயிலு ஒரு பக்கம். நைட் ஆனா கூலிங்கா இருக்கும். அது ஒரு பக்கம். ஒரு சந்தோஷமா ஒரு பக்கம் அந்த ட்ரிப் ஜாலியா இருந்தாலும், அதோட எண்டிங் வந்து இந்த மாரி தான் இருந்துச்சு. உண்மையிலே கொஞ்சம் ஒரு மோசமான ஒரு ட்ரிப்பா இருந்துச்சு அந்த ட்ரிப். இருந்துச்சு. அதே மாரி இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சவுதியில வந்து நாங்க அந்த இந்த விஷயம்லாம் முடிச்சுட்டு நாங்க வந்து ஊருக்கு நாங்க வரதுக்கு ஒரு 15 நாள் இருந்துச்சு. அந்த 15 நாள் கேப்ல என்ன பண்ணுச்சுன்னா, எங்க நாங்க வெளியில போயிட்டு அன்னைக்கு தான் சாப்பாடு எப்போதும் வாங்கிட்டு வந்துருவோம். வெளியில வியாழன், வெள்ளி வந்து எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, சவுதியில வந்து லீவு. அப்ப நாங்க வெளியில போயிட்டு நாங்க பார்க்கு, பீச் எல்லாம் சுத்திட்டு ஃபேமிலியோட எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, கேஎஃப்சி சிக்கன் மாரி இருக்கும். அத வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்து வீட்ல நாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு நைட்டு முதல்ல நாங்க தூங்கிட்டோம். சவுண்ட் கேட்குதுனால ஒண்ணும் இல்ல இப்போ தூங்க வச்சுட்டாங்க. நாங்களும் தூங்கிட்டோம். அடுத்த நாள் காலையில எங்க அம்மாட்ட போய் சொன்னதுக்கு, எங்க அம்மா ஒண்ணும் தெரியலப்பா அப்படின்னு விட்டாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, மாமாவும் அன்னைக்கு வேலைக்கு போயிட்டாங்க, அத்தா வேலைக்கு போயிட்டாங்க. நானும் என் தங்கச்சி மட்டும் தான். எங்களுக்கெல்லாம் ஸ்கூல் அங்க படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஹாஃப் டே தான் ஸ்கூலு. அப்ப நாங்க காலையில எங்க அம்மா மட்டும் வீட்ல தனியா இருந்தாங்க. அப்பலாம் ஒண்ணும் கூட தெரியல. நைட்டு வந்து என் தங்கச்சி ஏதோ கேட்டு அடம்புடிச்சு அழுதுகிட்டு இருக்கும்போது, அடம் பிடிச்சிட்டு இருக்கும்போது எங்க அம்மா என்ன பண்ணாங்க, அடிச்சுட்டாங்க. அடிச்சோனே என் தங்கச்சி அழுவ ஆரம்பிச்சுட்டா. அழுவ ஆரம்பிச்சோனே என்ன ஆயிருச்சு, அந்த அந்த உருவம் வந்து இப்டி டக்குனு கதவ தொறந்து, "அஸ்ஸலாமு அலைக்கும்" அப்டின்னு தொறந்துட்டு அப்டியே நிக்கிதாம். கதவு தொறந்துட்டு யாராவது ஒருத்தவங்க கதவ தொறந்தாங்கன்னா, அத இப்டி 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 தள்ளுனா அந்த உருவம் ஓப்பன் ஆனா அந்த உருவம் நிக்கும்னா, அந்த உருவம் எதுவுமே இல்ல. வெறும் வந்து சத்தம் மட்டும் கேக்குது. கதவ தொறந்ததுக்கு அப்புறம் சத்தம் கேக்குது. ஆனா யாருமே ஆள் இல்ல. எப்படி இருக்கும்? அது ஒரு விஷயம். இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் இந்த விஷயம் நடந்துச்சு அந்த வீட்ல. இதே மாரி 2, 3 தடவ அந்த மாரி நடந்திருக்கு. ஒரு தடவ நாங்க எல்லாம் பார்த்தோம். ஒரு தடவ வந்து வீட்ல வந்து Skypeல வந்து அம்மா வந்து மூமால பேசிட்டு இருந்தாங்க. என் மூமா எல்லாம் வந்து லைவ்ல அத பார்த்தாங்க. அப்புறம் அத்தை வந்து ஒரு தடவ லீவ்ல ஒரு நாள் உட்கார்ந்தாங்க. அவங்க நேர்ல பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வீடு சரியில்ல. அப்புறம் நானும்